வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு ரத்தம் கொதிக்க வைக்கும் கொடூரம். துடி துடித்து கதறிய பெற்றோர்கள். இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. கோவை பன்னிமடை பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தம்பதியின் 6 வயது பெண் குழந்தை திப்பனூர் அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய சிறுமியை அவரது தாயார் பக்கத்தில் இருந்த மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்க அனுப்பியுள்ளார். ஆனால் சிறுமி நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் பதற்றமடைந்த அவரது பெற்றோர்கள் குழந்தையை பல இடங்களில் தேடியுள்ளனர். இதைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசாரும் இரவு முழுவதும் தீவிர தேடுதலில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சிறுமி இன்று அதிகாலை தனது வீட்டிற்கு அருகில் உள்ள முட்டுச்சந்தில் முகத்தில் டி-ஷர்ட் சுற்றப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். மேலும் உடல்கள் முழுவதும் காயங்களுடன் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்துள்ளார். இதனை கண்ட பெற்றோர்கள் கதறி துடித்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசார்கள் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கடத்தல் மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்கள் நண்பர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.